இன்னைக்கு பகவத் கீதா ஜெயந்தி, அதாவது கீதா ஜெயந்தின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மார்கசீர்ஷ மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்று கீதா ஜெயந்தி நம் பாரத தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த கீதா ஜெயந்தி என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ண பரமாத்மா கீத உபதேசம் பண்ணார் இல்லையா? எங்க பண்ணார்? குருட்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு அந்த கீத உபதேசம் செய்தார். அதாவது அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் உரையாடல் செய்யும் பொழுது இந்த கீதையை அவர் உபதேசித்தார். அந்த நாளைத்தான் நாம் கீதா ஜெயந்தி, பகவத்கீதா ஜெயந்தி என்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அந்த நாள் பாரத தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நாமும் நம்ம வீட்டிலே பகவத்கீதா புத்தகம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகத்தை எடுத்து வைத்து விளக்கேற்று வைத்து அந்த ஒரு சிறு நிவேதம் ஏதாவது செய்து இந்த பூஜையாக செய்திருக்கிறோம். அதைதான் நீங்கள் தற்போது இந்த காட்சியை கண்டு கொண்டு இருக்கிறீர்கள். கீதை புஸ்தகத்தை எடுத்து வச்சு பூஜை செய்து மட்டும் போராது. நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு எல்லா சாப்டர், அதாவது 18 சாப்டர் இருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியாட்டி கூட அந்த 16வது சாப்டர் மட்டுமாவது நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கு ஒரு நாள் படிக்கணும். இந்த கீதை 18 அத்தியாயங்கள் உடையதாக இருக்கின்றன. இதில் 16வது அத்தியாயத்தை மட்டுமாவது நாம் இன்று படிக்க வேண்டும். அப்படியே முடியலன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கீதை ஸ்லோகத்தையாவது நாம் 5 முறை சொல்ல வேண்டும். இப்போது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது 16வது சாப்டர். அதாவது இதுல தெய்வீக குணம் மற்றும் ராட்சச குணம் என்றால் என்ன, எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிகவும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கான இந்த பொழிப்புரைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல நிறைய பேர் எழுதியிருக்காங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுதியிருக்கார்கள். அதெல்லாம் கூட நீங்க படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அனைத்து மொழிகளிலும் பகவத்கீதை இப்போது கிடைக்கிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.